வந்தார் நம்மை மீட்டிடவே, வேதத்தின் சொல் நிறைவேறிட. தேவன் வந்தார் நம்மை மீட்டிடவே, உலகில் வந்தார் தெய்வசுடன். வையம் போற்றும் வல்ல பரன், ஆதி குளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடனா. அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறந்தார் என்பது நற்செய்தி. கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பது இனிமையான செய்தி. என் உள்ளத்தில் பிறந்துவிட்டார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் இந்த 3 நிலைகளில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. நற்செய்தியை அறிந்த, இனிமையான செய்தியை உணர்ந்த மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை அனுபவிக்கும் உங்கள் யாவரையும் இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ஆனந்தம் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் செய்தி ஒவ்வொன்றும் உங்களை ஆழமாக சிந்திக்கச் செய்யும் வரிகளை கொண்டது. எனவே மிக கவனமாக முழு மனதையும் ஈடுபடுத்தி கேளுங்கள். தேவன் நமக்கு காட்டியுள்ள பேரன்பை புரிந்து கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சி நேயராகி உங்களுக்கு எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் காலம் ஒரு மகிழ்ச்சியான காலம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு இது அர்த்தமுள்ள ஒரு மன மகிழ்ச்சியின் காலம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் காலங்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறார்கள். சில குடும்பங்களில் அவர்களுக்கு அருமையான யாருமே அவர்கள் அருகிலே இல்லாமல் இருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்மஸ் காலங்கள் துக்கமான காலமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக கிறிஸ்மஸ் காலங்களை எப்படி நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். விசுவாசிகளாக நாம் பண்டிகை ஆராதனைக்கு செல்கிறோம், கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடுகிறோம், கடைகளுக்கு செல்கிறோம், நமக்கு அருமையானவர்களுக்கு வெகுமதிகளை வாங்குகிறோம், கிறிஸ்மஸ் மரத்தை வீட்டிலே அலங்கரிக்கிறோம், ஓய்நாள் பள்ளி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி போன்ற பல கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் பங்கு பெறுகிறோம். உலகத்தில் மற்றவர்களின் நிலை என்ன? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராதவர்களும் இதே காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தரை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவரை குறித்து மிக குறைவாகவே யோசிக்கிறார்கள். சிலர் ஆலயத்திற்கு கூட செல்வதில்லை. இன்னும் சிலர் அன்று மட்டும்தான் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். கிறிஸ்மஸ் காலம் மகிழ்ச்சியான காலம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? வருடத்தில் மற்ற காலங்களை விட கிறிஸ்மஸ் காலத்தில்தான் பலர் மற்றவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று பலருக்கு தெரியாது. கிறிஸ்மஸ் பண்டிகையின் உண்மையான மகிழ்ச்சியின் காரணம் என்ன? மிக இக்கட்டான ஒரு நேரத்தில் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக? கடவுளை விட்டு பிரிக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்டு எடுப்பதற்காக, சிலுவைக்கு செல்வதற்காக இயேசு உலகத்திலே வந்தார். இந்த காலத்தில் வெகுமதிகளை வாங்கி நமக்கு அருமையானவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ பண்ணுவது தவறல்ல. சிலர் இதை அளவுக்கு அதிகமாக செய்துவிட்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே பண கஷ்டத்திலே தவிக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, வெறும் உலகப் பொருட்களை மட்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட நாம் செய்யக்கூடிய மேலான காரியம் உண்டு. கிறிஸ்மஸ் காலம் கொடுக்கும் காலம், உண்மைதான். பாலனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். கிறிஸ்மஸ் காலம் கொடுக்கும் காலம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம். ஆனாலும் இது நமக்கு பழமையாய் போவதில்லை. ஏனென்றால் நற்செய்தி ஒருபொழுதும் பழமையாய் போவதில்லை. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கும் நம்பிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிச்சயம், உறுதிப்பாடு, மன்னிப்பு, அன்பு இவைகள் பழமையாய் போவதில்லை. கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் சிந்திக்கும் ஒவ்வொன்றும் கொடுப்பதை குறித்தே சொல்கிறது. முதலாவதாக மரியாளை பாருங்கள். நாம் சிந்தித்து பார்ப்பதை விட மிக அதிகமான காரியங்களை மரியாள் கொடுத்திருக்கிறார்கள். தேவதூதன்
மரியாள் இடத்திலே வந்து, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறிய பொழுது மரியாள் கூறிய பதில் என்ன? லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். மரியாள் தன்னுடைய உடலை தேவனுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது என்றும் அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்றும் தேவதூதன் கூறியிருக்கிறான். தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்க தனது கர்ப்பத்தை மரியாள் கொடுத்தார்கள். தேவதூதனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதே பல காரியங்கள் அவர்கள் மனதிலே பாரத்தை உண்டாக்கியிருக்கும். அந்த காலங்களிலே ஒருவருக்காக ஒருவர் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் திருமணமானவர்கள் என்ற நிலைதான் இருந்தது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பெண் கர்ப்பம் அடைந்திருக்கிறாள் என்றால் அவள் உபச்சாரம் செய்துவிட்டாள் என்றுதான் உலகம் கூறும். பட்டணத்து மூப்பர் முன் அவள் கொண்டு வரப்படுவாள். அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்வார்கள். அது அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் வெட்கமான ஒரு காரியம். அவள் குற்ற உணர்வு உள்ளவளாக குடும்பத்தாலும் நெருங்கிய நண்பர்களாலும் கைவிடப்பட்டவளாய் போக வேண்டியது இருக்கும். குறிப்பாய் யோசேப்பு என்ன நினைப்பார் என்ற எண்ணமும் மனதிலே மிக அதிகமாக மரியாளுக்கு வந்திருக்கும். யோசேப்போடு திருமணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்றால் அதை எப்படி அவருக்கு விளக்குவது? ஒரு தேவதூதன் வந்தான், அவன் என்னோடு பேசினான், அற்புதமாக ஒரு குழந்தையை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொன்னான் என்று சொன்னால் யார் அதை நம்புவார்கள்? ஒருவேளை ஊரில் மூப்பர்களிடத்திலே அவள் இதை குறித்து விளக்கம் கொடுத்தாலும் அவர்களாலும் இதை நம்ப முடியாது. அற்புதமாக ஒரு கன்னிகை குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் என்றால் நீ விபச்சார குற்றவாளியாக இருக்கிறாய் என்றுதான் சொல்லுவார்கள். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 8 விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தார்கள். மோசையின் வார்த்தையின்படி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழும் மரியாளின் எண்ணத்திலே வந்திருக்கும் வேதனையான எண்ணங்களை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அவர்கள் மனமோந்து கர்த்தருக்கு தன்னுடைய உடலை கொடுத்தார்கள். மேலும் தன்னை பற்றி சமுதாயத்தில் என்ன பேசப்பட்டாலும் பரவாயில்லை என்று தனது நல் மதிப்பையும் கொடுத்தார்கள். நடந்தது என்ன? தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி உண்மையை விளக்கி காண்பித்தான். எனவே யோசேப்பு இதை புரிந்து கொண்டார். ஆனால் சமுதாயத்திலே தன்னுடைய நல் மதிப்பை விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள், எப்படி நடத்துவார்கள்? இந்த எல்லா கேள்விகளையும் தனக்குள்ளேயே அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, மரியாள் தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்க முன் வந்த பொழுது அது தொடர்பாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது தொடர்பான எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இரண்டாவதாக, இயேசு உலகத்தில் பிறந்தபொழுது வயல்வெளியிலே தங்கி தங்கள் ஆடுகளை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இயேசுவின் பிறப்பாகிய நற்செய்தியை தேவதூதன் கொடுத்தான். மேசியா பிறந்த நல்ல செய்தியை அறிவித்தான். திடீரென தூதன் தோன்றியதை கண்ட மேய்ப்பர்கள் நிச்சயமாய் பயந்திருப்பார்கள். அங்கே நடந்தது என்ன? பாருங்கள், லூக்கா 2:9-11 வரை வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, இது நற்செய்தி. அவன் கொடுத்த நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்து வந்தது. இந்த தேவதூதன் அரசர்களுக்கோ ராணிகளுக்கோ மற்ற ஆளுநர்களுக்கோ காட்சி கொடுக்கவில்லை. சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு இந்த நல்ல செய்தியை முதலாவது கொடுத்தான். இயேசு பாலகன் சாதாரணமான ஒரு இடத்திலே பிறந்தார். ஆனால் பரலோகத்திலிருந்து ஆடு மேய்ப்பவர்களுக்கு அறிவிப்பு சென்றது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான். பாருங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். முன்னணை என்றால் என்ன? கால்நடைகளுக்கு உணவு போடும் இடம். ஒருவேளை மாடுகளுக்கு, கோவேர் கழுதைகளுக்கு சாப்பிடுவதற்காக வைக்கோல், புல் வைக்கப்படும் ஒரு இடம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, தேவதூதன் நற்செய்தியை மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தான், ஆறுதலை கொடுத்தான். மேலும் தீர்க்கதரிசிகள் அறிவித்திருந்த மேசியாவின் வருகையை சொல்லுகிறான்.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியதை சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறான். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் ஏன் மேய்ப்பர்களுக்கு இந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலும் அவர் தாழ்மையானவர்களோடு, ஏழைகளோடு, தேவை உள்ளவர்களோடு கூடவே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், அரசர்களோடு அல்ல. எனவே அங்கே நடந்தது என்ன? லூக்கா 2:13-14 அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் என்ன? அதுதான் ஒப்புரவாகுதலினால் உண்டாகிற சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இதைத்தான் அவர் செய்கிறார். பாவம் நிறைந்த உங்கள் உள்ளத்திலே உள்ளே வந்து உங்களையும் தேவனை பிரித்து வைத்திருக்கிற பாவங்களை எல்லாம் எடுத்து போடுகிறார். அதன் மூலம் தேவனோடு கூட உங்களை ஒப்புரவாக்குகிறார். உங்களை தேவனோடு கூட சரியான உறவிற்குள்ளே கொண்டு வருகிறார். இங்கே தேவதூதர்கள் சொல்லும் நற்செய்தி என்ன? மேசியா உலகத்திலே பிறந்து விட்டார். பாவத்தினால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மனுக்குலம் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறது. தொடர்ந்து தூதர்கள் பாடிய பாடலிலே வேறு என்ன சொன்னார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றார்கள். இந்த பாடலை கேட்ட மேய்ப்பர்கள் உடனே தங்கள் நேரத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமானார்கள். காலை வரை காத்திருப்போம் என்று சொல்லவில்லை, உடனே புறப்பட்டார்கள். குழந்தையை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று புறப்பட்டார்கள். கவனியுங்கள், லூக்கா 2:15-16 தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தேவதூதர்கள் கூறியது போலவே இயேசு பாலனை கண்டார்கள். பார்த்தது மட்டுமல்ல, அடுத்த வசனம் கவனியுங்கள், லூக்கா 2:17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கவனித்து பார்த்தீர்களா? தேவதூதர்கள் சொன்ன சத்தியத்தை, அந்த உண்மையை உறுதிப்படுத்தும்படியாய் உடனடியாகவே எழுந்து சென்றார்கள். தேவதூதர்கள் பாடிய பாடலின் சத்தியங்களும் உண்மை என்று விசுவாசித்தார்கள். முதலாவது அவர்கள் புறப்பட்டு சென்று தங்களுக்கு அந்த செய்தியை உண்மையாக்கி கொண்டார்கள். அப்படி கண்ட உடனேயே, இவர்தான் மேசியா என்பதை புரிந்து கொண்ட உடனேயே உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் உள்ளத்திலே உறுதியோடும் அவர்கள் கொடுத்தது என்ன? தேவனுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி கொடுத்தார்கள். நிச்சயமாக மிகவும் உற்சாகத்தோடு மிகவும் சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லியிருப்பார்கள். இவர்தான் பாவிகளை ரட்சிக்க வந்த மேசியா என்பதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லாமல் இருதயத்திலே பூரண நம்பிக்கையோடு கூட நற்செய்தியை கூறி அறிவிக்கிறார்கள். நாம் எதிர்பார்த்திருக்கிற மேசியாவை நாங்கள் கண்டோம் என்றார்கள். இந்த இடத்திலே நாம் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டவுடன் எப்படி அதற்கு நாம் மறு உத்தரவு கொடுக்கிறோம்? அல்லது அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? மேலும் முதலாவதாக மேசியாவை கண்டவர்கள் கூறிய சாட்சியை கேட்டவர்கள் செய்த காரியத்தையும் நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், லூக்கா 2:18 மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தேவனை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு நீங்களே சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அவ்வளவு பெரிய பாவம் செய்யவில்லை, மற்றவர்களைப் போல நானும் நல்லவன் நல்லவள் என்று கூறுகிறீர்கள். எனவே உள்ளத்தின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் செயல்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறியிருக்கிறார். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்கள் சொன்ன செய்தியை கேட்ட மக்கள் செய்தது போலத்தான் நீங்களும் செய்கிறீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். நீங்களும் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அதை குறித்து சிந்தித்து பார்த்தீர்கள், ஆனால் செயல்படவில்லை.
இதுவரை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நற்செய்தியை கேட்ட பின் நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு பதிலாக இன்று கொடுக்கப்படுகிற செய்தி எனக்குத்தானா என்று கேட்காமல் கடந்து செல்ல பார்க்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறீரா என்று கேளுங்கள். தனிப்பட்ட விதத்தில் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறீரா? இதை குறித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டுமா? என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட வேண்டுமா? நான் மனம் திரும்ப வேண்டுமா? நான் ரட்சிக்கப்பட வேண்டுமா? உம்முடைய விருப்பம் போல வாழ என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கேட்ட சாட்சி வீணாய் போய்விடுகிறது. அன்று அந்த முதல் சாட்சியை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தது போலவே இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? ஆனால் அங்கே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தாங்கள் கேட்டதையும் கண்டதையும் குறித்து செயல்பட்டார்கள். வாசிக்கிறேன், லூக்கா 2 அதிகாரம் 20 மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவர்களை மகிழ்ச்சியடை செய்தது என்ன? ஜீவனுள்ள தேவனை மனித சரீரத்திலே அவர்கள் கண்டார்கள். நீண்ட காலமாய் உலகம் எதிர்பார்த்த மேசியா அவர்தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் சொன்ன செய்தியை கேட்டவர்களோ வியந்து கொண்டுதான் இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலே எது உண்மை? சிறு வயது முதல் உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்மஸ் வருகிறது, போகிறது, பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள், ஆலயம் செல்லுகிறீர்கள். ஆனால் இயேசு பாலன் உங்கள் வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவருக்கு முழு இடமும் கொடுத்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையும் துடிப்பும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலத்திலும் எத்தனையோ செய்திகளை கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வேறு என்ன செய்திருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, நீங்கள் இழந்து போனதை நீங்கள் உணரவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போயிருக்கிறதை நீங்கள் உணரவில்லை. மேய்ப்பர்கள் கூறிய சாட்சியை கேட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே அவரை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவரை தேடி செல்லவில்லை. காலம் காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவை கண்டோம் என்று அவர்கள் காதுகள் கேட்டாலும் அவர்கள் செயல்படவில்லை. இவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை உணர்ந்து அவரை போய் அவர்கள் பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்திருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை செய்த காலத்திலே தங்கள் பிள்ளைகளிடத்திலே, தங்கள் உற்றார் உறவினர்களிடத்திலே, இவரை நீங்கள் நம்புங்கள், இவர்தான் மேசியா, இவர் குழந்தையாக இருந்த பொழுதே நான் போய் இவரை பார்த்திருக்கிறேன், அவர் சொல்வதை நம்புங்கள் என்று கூறியிருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அடிக்கடி பார்க்கும், பேசும், பழகும் யாரிடத்திலாவது இன்னமும் நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறதா? இயேசுவே பாவங்களுக்கு பரிகாரி, இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே நமக்கு நித்திய வாழ்க்கையை தருகிறவர். இந்த சத்தியத்தை அறியாத எத்தனை பேர் உங்களோடு அடிக்கடி தொடர்பு கொள்கிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்று மரியாள் தனது உடலை தேவனுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். மற்றவருடைய வித்தியாசமான பேச்சிற்கும் தன்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். நல்ல செய்தியை கேட்டு மேய்ப்பர்கள் இரவென்றும் பாராமல் கேட்ட காரியங்களை உடனே போய் பார்க்க சென்றார்கள். தூக்கத்தை விட்டு கொடுத்தார்கள். இன்று நீங்கள் இயேசுவுக்காக எதை கொடுக்க போகிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்னமும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டே தான் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவே, என்னுடைய உள்ளத்திலே வாரும், என் பாவத்தை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய பிள்ளையாய் வாழ நீங்கள் தீர்மானம் செய்யவில்லை. நீங்கள் பூரணமாய் உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளம் திறந்து கொடுக்காததால் உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இன்னமும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? முதல் கிறிஸ்துமஸ் காலத்திலே கொடுத்த மற்றும் ஒரு சிறு கூட்டத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், அநேகமாக பெர்சிய தேசத்திலிருந்து வந்திருப்பார்கள் என்று எண்ணப்படுகிறது. ஆனால் அவர்கள் அன்று இரவே அங்கே வரவில்லை. விஞ்ஞானம் அறிந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அவர்கள் கண்ட நட்சத்திரம் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டது. அதை அறிந்தவுடனே இருந்த இடத்திலே இருந்து கொண்டில்லாமல் ராஜாவை காண புறப்பட்டார்கள். அவர்கள் கண்ட வெளிச்சம் வித்தியாசமான ஒரு வெளிச்சமாக இருந்திருக்கிறது. அது அவர்களை மேசியா இருக்கும் இடத்திற்கு வழிநடத்தி சென்றது. அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தது எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியவில்லை. குடிமதிப்பு எழுதப்படும்படியாய் எப்படி தேவன் அகஸ்திராயனை செயல்பட செய்தாரோ அதுபோல அவருடைய படைப்புகளில் ஒரு நட்சத்திரத்தை அவர்களுக்கு வழிகாட்டும்படியாக செய்தார்.
அவர்கள் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த வித்தியாசமான ஒளியை கண்டு அவர்கள் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்தியை எப்படியோ அறிந்து கொண்டு விட்டார்கள். எருசலேமில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே அவர்கள் அறிந்து கொண்ட உண்மை என்ன? அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பதுதான். நட்சத்திரம் வழிகாட்டியது போல அவர்கள் சென்று அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டு பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் ஆகிய வெகுமதிகளை இயேசுவின் பாதத்திலே படைத்தார்கள். அங்கே அவர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. 3 வெகுமதிகளை கொடுத்தார்கள். எனவே 3 பேராயும் இருக்கலாம், அதற்கு அதிகமான நபர்களாய் இருந்திருக்கலாம். அவர்கள் கொடுத்த வெகுமதிகள் ஒரு அரசனுக்கு கொடுக்கப்படும் வெகுமதிகள். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுற்றி நாம் பார்க்கும் ஒவ்வொருவரும் எதையாவது மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். இவர்கள் தவிர மற்றும் ஒருவரும் கொடுத்தார். அதுதான் பிதாவாகிய தேவன். இதற்கு முன் அவர் பல வெகுமதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை மனிதர்களாகிய நாம் வாழும்படியாக படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கும்படியாக எத்தனையோ காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவளை கொடுத்திருக்கிறார். வித்தியாசமான காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். கோடை காலம், மழை காலம், அறுப்பு காலம், ஒவ்வொரு காலங்களும் உலகம் ஒவ்வொரு வகையிலே அழகாய் இருக்கிறது. இயற்கை மூலமாக அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் ரோமர் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய படைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே கடவுள் இல்லை என்று யாரும் கூற முடியாதபடி அவரை விசுவாசிக்கக்கூடிய பல காரியங்களை நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். தேவனுடைய படைப்பே தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாம் ஒழுங்காய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்தார். அவரோடு கூட நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பையும் கொடுத்து விட்டார். அவரை விசுவாசிப்பதின் மூலமாக தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாவதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்து விட்டார். இதைத்தான் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இவை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் தங்கியிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை பாதுகாப்பேன் என்று கூறியிருக்கார். நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனதை தந்திருக்கிறார். நாம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, புதிதாய் உண்டாக்கக்கூடியவர்களாக நம்மை படைத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறப்பை சுற்றிய எல்லா காரியங்களும் கொடுக்கிறது என்பதை கற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணநலன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்மை குறித்து மற்றவர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் கொடுப்பவர்கள் என்று நம்மை குறித்து சிந்திக்க முடியுமா? நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய பாவத்திற்கான முழு தண்டனையும் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து தனது உடலை சிலுவையிலே பலியாக கொடுத்தாரே. பிதாவாகிய தேவன் கொடுக்கிறவர், குமாரனாகிய இயேசு கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவர். நாமும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்க நம்மை பலப்படுத்துகிறவரும் நம்மை வழிநடத்தவும் நமக்கு போதுமானவருமாய் இருக்கிறார். அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று அவர் கேட்பதிலே தவறு இருக்கிறதா? கடைசியாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவர் உங்களிடத்தில் கேட்பதை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒரு பெட்டியில் வைத்து கிஃப்ட் பேப்பர் சுற்றி கொடுக்கும் ஒன்று அல்ல, உங்கள் வாழ்க்கையின் உள்ளே இருக்கும் ஒன்றை அவர் கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த பண்டிகை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தின் பண்டிகையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கவனமாக கேட்டு குறிப்பெடுத்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுவது என்ற வார்த்தைகள் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தூண்டும் வார்த்தைகள். நீங்கள் மேசியாவை கண்டு கொண்டீர்களா? அப்படியானால் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் உள்ளத்தில் உறுதியோடும் அவரை குறித்து சாட்சி கொடுங்கள். வெறுமனே அவரை குறித்து கேள்விப்பட்டதினால் அல்ல, அவர் உங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற நிச்சயத்துடனும் அவர் உங்களை அவருக்கு சொந்தமானவராக ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயத்துடனும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுங்கள். மேரி கிறிஸ்மஸ்.
அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி சிவபாலனை பணிந்திட பாடி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகமாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகமாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமும் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி சிவபாலனை பணிந்திட பாடி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9.